பழந்தமிழ் நாகரிகத்துடைய தொன்மையை கண்டு உணர பூம்புகார் கடல் பகுதியில ஆய்வு பணிகள் தொடங்கி இருப்பதா முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, கீழடியை தொடர்ந்து பூம்புகாரோட பெருமையை வெளிக்கொண்டு வருவோம்னு குறிப்பிட்டிருக்காரு. மூவேந்தர் காலத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் சங்க காலத்திற்கு பிறகான காப்பியங்கள்லையும் சிறப்பித்து கூறப்படும் மிகப்பெரிய கடல் வாணிப துறைமுகமாய் இருந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் பூம்புகார்ல இந்திய கடல் சார்ந்த பல்கலைக்கழகத்துடைய உதவியோட தமிழக தொல்லியல் துறை சார்பில் ஆய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காரு. கடலுக்கு அடியில ஆய்வுகளை மேற்கொள்ளும் இந்த பணியை பேராசிரியர் கே ராஜன் தலைமையில தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம் உள்ளிட்டோர் அடங்கிய வல்லுநர் குழு தொடங்கி இருப்பதா தெரிவிச்சாரு. கீழடி அகழாய்வு மூலமா இரும்புடைய தொன்மைய உலகத்துக்கு உணர்த்தினோம். அடுத்ததா வளம் பெற்ற பூம்புகாருடைய பெருமைகளை வெளிக்கொண்டு வருவோம்னா அந்த சமூக வலைதள பதிவுல முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு.